வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல நெல்லிக்காய் தக்காளி பச்சடி பண்ண போறோம். இந்த பச்சடியை பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதனுடைய டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். சூடான சாதத்துல இந்த பச்சடியை போட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையா இருக்கும். அது தவிர இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 7 நெல்லிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இந்த நெல்லிக்காயோட வெயிட் 150 கிராம் இருக்கும். 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து 75 கிராம் இருக்கும். 8 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சிருக்கிற மூணையும் கட் பண்ணிக்கலாம். நெல்லிக்காயை கட் பண்ணும்போது நெல்லிக்காய்க்குள்ள கொட்டை இருக்கும், அதை விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கங்க. மூணையுமே கட் பண்ணியாச்சு. நெல்லிக்காய், தக்காளி ரெண்டுலையுமே புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால நான் வந்து 8 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். சரியா இருக்கும். நீங்க வந்து உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து. இந்த உளுந்து வறுபட்டு அதனுடைய கலர் வந்து ஓரளவு மாறி வரட்டும். இப்போ லைட்டாக அதனுடைய கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இதில் 1/4 டீஸ்பூனில் பாதி வெந்தயம் சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு எல்லாத்தையும் மிதமான தீயில வச்சு வறுத்துக்கலாம். அடுத்து இதில் நம்ம கட் பண்ணி வச்ச அந்த பச்சை மிளகாவை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இந்த பச்சை மிளகாவும் வதங்கி வரட்டும். இந்த மாதிரி பச்சை மிளகாவும் வதங்கினதுக்கு அப்புறமா அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள் சேர்க்குறேன். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். எள்ளு வந்து ஆல்ரெடி வறுத்த எள்ளு தான். வறுக்காத எள்னா நல்லா படபடன்னு பொரியிற அளவுக்கு வறுத்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் லேசாக சூடானதுமே நம்ம கட் பண்ணி வச்ச நெல்லிக்காயை இதில் சேர்த்துடலாம். இந்த நெல்லிக்காய் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும். வதங்கி நல்லா சாஃப்டாக வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த நெல்லிக்காய் நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. அடுத்து இதில் கட் பண்ணி வச்ச தக்காளி, கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி வதங்கி நல்லா சாஃப்டாக வரணும். மூடி வச்சுருங்க. தக்காளி வதங்கி வரட்டும். இடையில வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து வதக்கி விட்டுக்கங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இதையும் ஆற விட்டுறலாம். ஃபஸ்ட்டு வறுத்ததெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் லைட் கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். கோர்ஸாக அரைச்சாச்சு. அடுத்து இதில் நம்ம வதக்கி வச்ச நெல்லிக்காய், தக்காளி ரெண்டையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த அளவு உப்பு சேர்த்துட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கங்க அரைக்கும் போது. இதை நைஸாக அரைச்சிடாதீங்க. நம்ம சேர்த்துருக்கிற இந்த தக்காளி, நெல்லிக்காய்லாம் 1-2 தெரிகிற மாதிரி பல்ஸில் போட்டு அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அடுத்து கறிவேப்பிலை, 6 பூண்டை தோலோடு இடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து பண்ணுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து 2 கட் பண்ண காஞ்ச மிளகாய். எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு நம்ம பச்சடியில் சேர்த்துடலாம். சுவையான நெல்லிக்காய் தக்காளி பச்சடி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.